அவர் மறைவுல என்ன இருக்கிறது வாசிக்கலாம். சங்கீதம் 91வது சங்கீதம் 15வது இறைவார்த்தை விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவருக்கு மறு உத்தரவை அருளி செய்வேன், நானோடு இருந்து அவனை தப்புவிப்பேன். பாருங்க, அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், அவனுக்கு என்ன உண்டு பண்ணுவேன்? மறு உத்தரவு. அப்போ அவருடைய மறைவிலே நீங்கள் ஆறுதல் அடையப்படுவீர்கள். அல்லேலூயா. பாருங்க, நான் கோழி குஞ்சுடைய உதாரணத்தை சொன்னேன். ஒருவேளை கோழி குஞ்சு தன்னுடைய மறைவை விட்டு வெளியே போய் அது காயப்பட்டுட்டுன்னு வைங்களேன், அது அடிபட்டுட்டுன்னு வைங்களேன், கோழி குஞ்சு என்ன பண்ணும்? அதை கொண்டு வந்து அதுக்கு என்ன பண்ணுமா? அதுக்கு ஆறுதலாய், அதை காயம் கட்டுகிறதாய் ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, அவருடைய மறைவுல இருந்தா நம்ம கூப்பிடுகிறதற்கு அவர் மறு உத்தரவு தந்து அவரின் ஆறுதலாய் இருப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அல்லேலூயா. பாருங்க, சங்கீதம் 99 19வது இறைவார்த்தை விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். 94:19. என்னுடைய உள்ளத்திலே விசாரங்கள் பெருகுகையில் அவருடைய ஆறுதல் என் ஆத்துமாவை தேற்றுகிறது. அல்லேலூயா. சத்தமார் அல்லேலூயா சொல்லலாமா? எத்தனை முறை என்னுடைய இருதயங்களை விகாரங்கள் பெருகும் பொழுது, என்னுடைய இருதயங்களை சஞ்சலங்கள் பெருகும் பொழுது, என்னுடைய இருதயங்களை துயரங்கள் ஆட்கொள்ளும் பொழுது, எத்தனையோ நேரம் அழுது கொண்டிருந்த பொழுது அவர் என் ஆறுதலாய் இருந்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அவரின் ஆறுதலாய். அப்ப உன்னதமானவருடைய மறைவிலே நிற்கிற நீங்கள் உங்களுக்கு கத்தச் சொல்கிறார், அவர் ஆறுதலாய் இருப்பார் என்று சொல்றார். அல்லேலூயா. உன்னதமானவருடைய மறைவில என்ன நடக்கும்? வாசிக்கலாம். சங்கீதம் 119 40வது 50வது இறைவார்த்தை விதமாய் நம்மை தைரியப்படுத்துகிறது. இந்த உன்னதமானவருடைய மறைவில இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் கத்த தருகிற மிகப்பெரிய ஆறுதல் என்ன தெரியுமா? வாசிக்கலாம். 119 49 50. நீர் என்னை நம்ப பண்ணின வசனமே என்னை அடியேனுக்காக நினைத்தருளோ, அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல். இந்த வாக்கு என்னை உயிர்ப்பித்தது. அல்லேலூயா. உன்னதமானவருடைய மறைவில என்ன இருக்கு? உயிர்ப்பிக்குதல், ஆறுதல் இருக்கிறது. அவர் நம்ப பண்ணின வசனமே எனக்கு ஆறுதல். அது எங்க இருக்கு? வசனம் பிரசங்கிக்கப்படுகிற இடம் என்ன தெரியுமா? உன்னதமானவரின் மறைவாகிய சபையிலே கர்த்தருடைய வசனம் நிலைபெற்றிருக்கிறது. அந்த வசனம் உங்களை தேற்றுகிறதா இருக்கிறது. அல்லேலூயா. சத்தமரலிலே சொல்லலாமா? சிதறப்படுகிறவர்களுக்கு ஆறுதல் அளிப்பதே என் ஆண்டவருடைய வேலையா இருக்கிறது. ஏசாயா 61ஆம் அதிகாரத்துல 2வது இறைவார்த்தை விதமாய் ஆண்டவரை குறித்து தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. வசனம் வாசிக்கலாமே. ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 61 2வது வசனம். அவர் என்ன பண்ணா? கூறவும் துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதலை உண்டு பண்ணவும் என் தேவனாய கர்த்தர் பரமிட்டு இந்த பூவுலகத்திற்கு இறங்கி வந்தார். அல்லேலூயா. அவர் இந்த பூவுலகத்திற்கு வந்த நோக்கம் என்னை அவர் மறைவுல வச்சு என்ன ஆறுதல் படுத்த கர்த்தர் வந்திருக்கிறார். அல்லேலூயா. துயரப்படுகிறவர்களுக்கு, ஐயா என்னுடைய சூழ்நிலையை குறித்து துயரமா இருக்கு, என்னுடைய வேலையை குறித்து துயரமா இருக்கு, என்னுடைய நாட்களை குறித்து துயரமா இருக்கு, வியாதியினால சஞ்சலத்தினால நான் துயரப்பட்டுக் கொண்டிருப்பேன். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, துயரப்படுகிற நீங்கள் ஆறுதல் அடையப்படுவீர்கள் அவர் மறைவுல இருக்கும்போது. அல்லேலூயா. உன்னதமானுடைய மறைவுல நான் தங்கணும், உன்னதமானுடைய பார்வையில நான் இருக்கணும், உன்னதமானுடைய ஸ்தலத்துல இருக்கணும். அங்க ஆதாம் சொன்னா, ஆண்டவரே நான் பாவி என்பதை உணர்ந்து என்ன பண்ணிட்டேன்? உம்மை விட்டு விலகிட்டேன், நான் மறைந்திருக்கிறேன். வேண்டாங்க, உங்களுக்கான மறைவை உண்டு பண்ணாதீங்க, அவர் மறைவுல நீங்க அடைக்கலத்தை தேடுங்க. இன்னைக்கு ஆங்காங்கே சொல்லப்படுகிற காரியங்கள் அல்ல, உங்களுடைய சுய முயற்சி அல்ல, அவர் எனக்கு முன்னதாய் வைத்திருக்கிற பாதையில நடப்பேன். ஆனால் அவருடைய மறைவுல நான் காக்கப்படுவேன், அவருடைய மறைவுல நான் ஆறுதல் படுத்தப்படுவேன். எதிர்வராமன் சொல்ல முடியும். அல்லேலூயா. வாசிக்கலாம். எபிரேயர் நிறுவம் 6ஆம் அதிகாரம் 18வது இறைவார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் பொய்யுரையாத தேவன். வாசிக்கலாமா? நமக்கு நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படி எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன் உன்னை ஆறுதல் படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய மறைவுல, உன்னதமானவருடைய மறைவுக்கு வாங்க. உங்க மறைவில் அல்ல, உங்களுடைய கூடாரத்தில் அல்ல, நீங்கள் வைத்திருக்கிற மறைவு வேண்டாம், அவர் வைத்திருக்கிற மறைவுக்குள்ள வந்திருக்கு. சபை இன்னைக்கு உன்னதமானவருடைய மறைவுக்கு நேராய் திரும்புங்க.